வணக்கம். ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி கடைசி வெள்ளியோட சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். மற்றும் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதோட பூஜைகள் என்ன அப்படின்றத மொத்தமாகவே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ மாதம் அப்படின்ற வைகாசி அப்படின்னு சொல்கிற வைகாசி மாதம் பல்வேறு சிறப்பை கொண்டு இருக்குது. இம்மாதம் சைவம், வைஷ்ணவம் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் யமதர்மனுக்கும் உகந்ததாக கருதப்படுது. இந்த நிலையில் வைகாசி மாதத்தின் சிறப்பு மற்றும் அதோட கடைசி வெள்ளியோட சிறப்பும் வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டியதை பற்றியும் பார்க்கலாம். தமிழ் மாதம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனி சிறப்பு இருக்குது. வைகாசி மாதம் பிறப்பன்று கங்கை நதியில் நீராடினா 7 ஜென்மங்களில் செய்த பாவம் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. வைகாசி மாதத்தில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை. வைகாசி மாதத்தில் தான் நரசிம்மமூர்த்தியும் முருகப்பெருமானும் யமதர்மராஜனும் அவதரித்தாங்களாம். இதில் நரசிம்மமூர்த்தியை வணங்கிட மறைமுக எதிரிகள், பொறாமைப்படுபவர்கள் ஆகியோர் ஒழிவராம். முருகனை வணங்கிட அழகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்றவை கிடைக்கும். யமதர்மராஜனை வணங்கிட நீண்ட ஆயுளும் கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய ரிஷப விரதம் வைகாசி மாசத்துல கடைபிடிக்கப்படுது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்துல வேதாந்த தேசிகருக்காக பெருந்தேவி தாயார் பொன்மழையை பெய்வித்தது வைகாசி கடைசி வெள்ளின்னு சொல்றாங்க. காஞ்சி வரதராஜர் கோயிலில் தனியாக விற்றிருக்கும் பெருந்தேவி தாயாரை வைகாசி கடைசி வெள்ளியில் வணங்குறதால பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதோடு குழந்தை வரம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த நாளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றி பராசக்தியை அவசியம் பூஜை செய்து வழிபடணும். அன்னைக்கு எலுமிச்சை பழ மாலையை எலுமிச்சம்பழம் எதிர்மறை ஆற்றலை நீக்கும் வல்லமை கொண்டதால கண் திருஷ்டி, தீவினை நீங்கும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து வீட்டில் இருந்த ஏழ்மை, வறுமை நிலை மாறி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நரசிம்மமூர்த்தி, முருகப்பெருமான், யமதர்மராஜன் ஆகியோர் அவதரித்த வைகாசி மாதத்தின் சிறப்பும் அறிந்திட அனைவருக்கும் நீங்களும் இதை ஷேர் செய்யலாம். இப்போது பெண்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமையில் உப்பு, அரிசி, தானியம் போன்றவற்றை வாங்கி நிரப்பி வைக்கலாம். இதனால் உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது. மேலும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், கடன் சுமையும் குறையும். வெள்ளிக்கிழமையில் வீட்டின் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் குடும்பத்தில் சகல சௌபாகியம் பெருக்கும். வெள்ளிக்கிழமை அன்று பூஜை பொருட்களை கழுவி சுத்தம் செய்யக்கூடாது. அதேபோல் வீட்டில் அழுக்கு துணிகள் துவைப்பதையும் தவிர்க்க வேண்டும். பாத்ரூம், கழிவறையையும் இந்த நாளில் சுத்தம் செய்யக்கூடாது. அதுபோல சமையல் அறையில் அலமாரிகளை சுத்தம் செய்தல் போன்றவற்றையும் செய்தல் கூடாது. தேவையற்ற செலவுகளை செய்வது தவிர்த்து கொள்ள வேண்டும். முடி, நகம் இரண்டையும் வெட்டக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். வெள்ளிக்கிழமையில் பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கழட்டுவதோ அல்லது கழட்டி சுத்தம் செய்வதோ கூடாது. தங்க ஆபரணம், பணம், தயிர், உப்பு, ஊறுகாய் போன்ற பொருட்களை பிறருக்கும் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் புள்ளி வைத்து கோலம் போடாமல் ரங்கோலி கோலம் போடுவதும் மிகவும் நல்லது.